ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். முக்கியமாக சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தாலும் முக்கியமான டிப்ஸுங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, உப்புலாம் நம்ம ஜாரில் மாற்றுவோம். அதை மேக்ஸிமம் நீங்கள் வேலைக்கிழமை மாற்றுற மாதிரி பார்த்துக்குங்க. கழுவுறணி நம்ம வேலைக்கிழமை கழுவி உப்பெல்லாம் நிறச்சி வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எப்போவுமே உப்பு வீட்டில் நிறைஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அது கல்லுப்பாக இருந்தாலும் சரி, சால்ட் உப்பாக இருந்தாலும் சரி, நம்ம நிறைஞ்சி வச்சுருக்க மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம ஜாரை கழுவ போகிறோமேனு உப்பை நீங்கள் காலி பண்ணி வைக்காதீங்க. உப்பு நிறைய போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கழுவுறப்ப ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்புறமா கழுவிட்டு கூட அப்புறம் அந்த பாத்திரத்துலேயே மீதி கொட்டிக்கலாம். நம்ம கழுவ போகிறோமே, அப்புறம் எதுக்கு நம்ம இப்போ இந்த வாரம் வாங்கி கொட்டுவானே அப்படின்னு சொல்லி வைக்காதீங்க. எப்போவுமே உப்பு ஜாரு நிறைஞ்சிருக்கிறோம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஸ்பூன் நீங்கள் சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணாதுங்க. அப்படி அந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுறதுனால துரு பிடிக்கும். அந்த துரு நமக்கு உப்பில் இறங்கும். அது ஹெல்த்தி கிடையாது. அதனால் மர ஸ்பூன் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. அடுத்த டிப்பு போகலாம். அடுத்த டிப்பு இஞ்சியெல்லாம் நம்ம சுரண்டி சீவுறதுக்கு கத்தி யூஸ் பண்ணுவோம். கத்திக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்பூன் கூட யூஸ் பண்ணலாங்க. கத்தியில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப இஞ்சி நமக்கு சேர்ந்து வந்துடும். ஆனால் இந்த ஸ்பூனை வச்சு தோல் சீவுறப்ப நமக்கு இஞ்சி வராதுங்க. நல்லா அழகாக தோல் மட்டும் சீவி வரும். அந்த இடுக்கில் இருக்க மண், அழுக்கு எல்லாமே செமையாக வருங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த திருப்பி நீங்கள் இஞ்சி சீவுறதுக்கு இஞ்சி தோல் சீவுறதுக்கு நீங்கள் கத்தியே யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸ்பூன் தாங்க யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. நாங்கள் எப்படி சீவி பார்த்துருக்கேன் பாருங்கள். சூப்பராக ஆகிடுச்சு. அழுக்கு கூட கொஞ்சம் கூட இல்லை, பளபளன்னு வந்துருச்சு பாருங்கள். ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி டீக்கு போடுறப்ப இஞ்சி இடித்து போடுவோம். இடித்து போடுறப்ப ஒரு கல் எடுத்து அப்புறம் இடித்து போட்டோம்னா அந்த கழுவை அப்படின்னு நமக்கு வேலை இழுத்துகிட்டே போகும். அப்போ டீக்கு இஞ்சி அடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பீஸ் இஞ்சிக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூக்கி போட்டுக்கலாங்க. நம்மக்கிட்ட பூரி கட்டை இருக்குங்க. பூரிக்கு தேய்ப்போம்லாம் அந்த கட்டையை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வச்சு 2 இடி இடித்தா போதும். சூப்பராக உங்களுக்கு இடித்து அழகாக இஞ்சி டீக்கு அளவாக ரெடி ஆயிருங்க. நான் போட்டு இடித்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. சூப்பராக இடிபட்டுருச்சு. அவ்வளோதான். நம்ம இனி டீக்கு போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் டீக்கு இஞ்சி தட்டுற மாதிரினா இந்த மாதிரி டம்ளர்லேயே தட்டிடுங்க. ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் டிப்பு பார்ப்போம். நெக்ஸ்ட் இப்போ பாத்திரம் கழுவுற சோப்பு தாங்க. நம்ம ஒரு சோப்பு வாங்கினா அந்த சோப்பை கூட கொஞ்ச நாள் வர்ற மாதிரி எப்படி பார்க்கலான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், அந்த சோப்பை சீவி எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீவி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் ஒரு பாதி சோப்பை எவ்வளோ தேவையோ அவ்வளோ சீவி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நல்லா சீவி எடுத்துக்கலாம். நம்ம கத்திலையும் சீவலாம், காய் சீவுறதுலையும் சீவலாம், எதில் வேணாலும் சீவலாம். பொடியாக சூப்பராக வந்துடுங்க. நான் இன்றைக்கி கத்தியில் கொஞ்சம் சீவுறேன், அப்புறம் காய் சீவுறதில் சீவி காமிக்கிறேன் பாருங்கள். காய் சீவில் சீவினா சீக்கிரமாக நீங்கள் சீவிடலாம். சீவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம சீவி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றுறப்ப நீங்கள் கொஞ்சம் குடிக்கிற தண்ணியாக ஊற்றிக்கிங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டாலே போதும். அந்த சோப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி கொலன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூனை வச்சு கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா அந்த கொலப்பு தன்மை வந்துடும். அந்த கொலப்பு வர தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஒரு வேஸ்ட்டான வாட்டர் பாட்டிலோ இல்லாட்டி ஜூஸ் பாட்டிலோ எந்த பாட்டில் உங்கள்கிட்ட காலியாக வேஸ்ட்டாக இருக்கோ அதில் ஊற்றி வச்சுக்கலாங்க. ஊற்றி வச்சுட்டு இதை நம்ம அப்பப்போ நம்ம பாத்திரம் எப்போ கழுவுறோமோ அப்பப்போ கொஞ்சமாக நம்ம கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை தொட்டு நீங்கள் பாத்திரம் கழுவி பாருங்கள். சூப்பராக இது சோப்பை விட இது கூட ஒரு வாரத்துக்கு அந்த சோப்பு வருங்க. நம்ம ஒரு வாரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கூட ஒரு வாரம் சேர்ந்து வருங்க. உங்களுக்கு இது காசும் மிச்சம், சூப்பராகவும் இருக்குங்க. நான் அதை ஒரு பாட்டில் இன்றைக்கி ஒரு வாட்டர் கேன் தாங்க கிடந்தது, அதில் ஊற்றி வச்சுருக்கேங்க. நீங்கள் பாத்திரம் கழுவுறப்ப ஊற்றுறப்ப நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற்றுங்க. அடியில் தங்கி இருக்கும் சோப்பு, அதனால் ஒரு குளிக்குவீங்க. குளிக்கிட்டு நீங்கள் பாத்திரம் கழுவுறதை ஊற்றி கழுவி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இந்த டிப் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த டிப் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கியிருப்போம் ஸ்பூன் போடுறதுக்குன்னு. ஆனால் அதில் ஸ்பூன் போட்டால் சரியாகவே நிற்காதுங்க. நானும் இதை வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாளாக ஸ்பூன் போட்டு பார்த்துட்டு சரியாகவே நிற்கல. அதனால் ஓரம் கட்டி வச்சுருந்தேன். இப்போ தான் ஒரு ஐடியா தோணுச்சு. அப்போ இந்த ஐடியாவை நான் ஃபாலோ பண்ணுறேன். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து சுற்றி பேப்பர் எடுத்து வச்சுக்கலாங்க. சுற்றி பேப்பரை நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பூனை போட்டு பாருங்கள். அப்புறம் நீங்கள் ஸ்பூன் சைடில் வராது. நீங்கள் பேப்பருக்கு பதிலாக கவரும் போடலாம். இல்லாட்டி அட்டை இருந்ததுன்னா அட்டை கூட நீங்கள் போடலாங்க. அட்டை கூட போட்டு சூப்பராக இது பண்ணிடலாங்க. நான் இன்றைக்கி பேப்பர் தாங்க போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் கவர் இருந்தாலும் சரி அட்டை இருந்தாலும் அதையும் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூன் போடுங்க. ஸ்பூன் அங்கிட்டு இங்கிட்டு நகராது. கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப்பு பார்ப்போமா? என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிகவும் நன்றி. இந்த டிப்பு வந்து நம்ம வந்து ஜூஸு பிரியாணி டப்பா இல்லாட்டி ஏதாச்சும் ஃபுட்டு வாங்கினா சின்ன சின்ன டப்பாவை கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாக்ஸ் தாங்க நான் எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாங்க. அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஒரு அடியில் வந்து ஓட்ஸ் போட்டுக்கலாங்க. நம்ம வந்து கத்தியில் நல்லா சூடு பண்ணி ஓட்டை போட்டிங்கன்னா சூப்பராக ஓட்டை விழுந்துருங்க. நல்லா பெரிய பெரிய ஓட்டைனாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் ஓட்டை போட்டுக்கலாம். அந்த ஓட்டை போட்டுட்டு சைடு 2 கைப்பிடியிலையும் 2 ஓட்டை போட்டுக்கலாங்க. அது வந்து எதுக்குன்னா கயிறு இதில் கட்டுற மாதிரி நம்ம ஓட்டை போட்டுக்குவோம். கீழே ஓட்டை போட்டேன் பாருங்கள். மேலே கயிறு கட்டுற மாதிரி நம்ம ஓட்டை போடுவோம். இதை போட்டுட்டு நம்ம இதில் வந்து ஒரு கயிறோ ஒரு கம்பியோ வச்சு நல்லா கட்டிக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு நூல் தாங்க வச்சு கட்டினேன். ஆனால் நல்லா ஸ்ட்ராங்கான நூல் தான். அதனால் வந்து இது அவ்வளோ சீக்கிரத்தில் அத்து விழுக்காது. ஸ்ட்ராங்கான நூலை போட்டு தான் கட்டியிருக்கேன். நீங்கள் ஒரு டொயினு அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு கட்டிக்கலாங்க. நமக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அளந்து நீங்கள் கட்டிக்கிங்க. இதை வந்து நம்ம எங்கே போடுறோன்னா பாத்திரம் கழுவுற சிங்கு இருக்குது பார்த்திங்களா, அதில் சிங்குக்குள்ளே அந்த தண்ணி அந்த டப்பா வைக்கிற மாதிரி நீங்கள் கட்டி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த தண்ணி வந்து நம்ம ஊற்ற போகிற வேஸ்ட்டு பாத்திரம் கழுவிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டு போடுறதுக்கு இதில் நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றி விட்டிங்கன்னா வேஸ்ட்டு அது இதில் நின்றுக்கும், தண்ணி கீழே சிங்கில் விழுந்துடும். அதனால் நீங்கள் சிங்கில் வந்து படுற மாதிரி போடுங்க. நான் எப்படி வேஸ்ட்டு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி மட்டும் கீழே வந்துடுங்க. அந்த வேஸ்ட்டெல்லாம் அப்படியே நின்றும். நமக்கு வந்து அடைப்பும் ஏற்படாது. ஈஸியாக இருக்கும். சின்ன பசங்க கூட இதை செஞ்சுருவாங்க. இல்லாட்டி எல்லாம் சிங்கில் போடுறப்போ நமக்கு அடைப்பு ஏற்படும். கழுவுறதுக்கு டிஸ்டர்பாக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். இந்த டிப் கண்டிப்பாக எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிளாக இந்த மாதிரி வேஸ்ட்டான டப்பெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இன்றைக்கி சொன்ன டிப்பெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிப்பெல்லாம் கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்காச்சும் கண்டிப்பாக ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. பாய், see you.